ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடந்த 2-3 நாளாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா May 29 காலையில் 8:45 ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கங்க அப்படின்னு ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த 24,000 மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியா உடஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான். ஆனால் அப்பர் சைடுக்கான பிளான் இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைக்கல. அன்றைக்கி அது எல்லாருக்கும் தெரியும். அது ஏன்னா வந்து நான் உங்களுக்கு சில பர்டிகுலர் ஏரியாவுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வேலை கிடையாது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 29ஆம் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 30 மினிட்ஸில் MSCI இதோடைய ரீபேலன்சிங். ஸோ அந்த இஷ்யூனால லாஸ்ட்டில் பெரிய ஒரு ஃபாலாக இருக்குது. அந்த பார்த்திங்கன்னா ஃபால் இங்கே பெரிய கேண்டில் லாஸ்ட்டு 300 பாயிண்ட் இங்கேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே 300 பாயிண்ட் ஃபால் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அது 50% நியரஸ்ட்டு லாஸ்ட் அந்த ஒரு 10 மினிட்ஸாக ரிகவர் பண்ணி நிற்க வச்சுருக்காங்க. சரி, ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சார் பிளான் பண்ணலாம்? இது வந்து இங்கேருந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லாஸ்ட்டாக வந்து எங்கே அவங்க செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தாங்களோ அதுக்கு மேலே வந்தால் தான் நம்ம வந்து பையிங்க்கான ஒரு பிளான் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மேபி ஒரு புல் பேக்காக கூட இருக்கலாம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ண சொல்ல இதெல்லாம் ஒரு புல் பேக் கன்சிடராக கூட நீங்கள் வந்து திரும்ப அகைன் லோயில் ஃபார்மேஷன் பண்ணால் அகைன் ஷார்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பையிங் செல்லிங் எதுவும் நம்ம பிளான் எதுவும் கிடையாது. அதாவது இந்த ரேஞ்சில் நம்ம வந்து எந்த ஒரு பிளானும் புதுசாக பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அக்ரெசிவாக வந்து பை பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் ரிகவர் ஆகிடும், ஸோ இந்த ரீபேலன்சிங் பண்ணாங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசுவாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை மார்க்கெட்டு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷருக்கு அன்சர்டனிட்டி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி மார்க்கெட் கீழே வரும் அப்படி ஒரு தரப்பினர் வந்து பேசுவாங்க. ஸோ இந்த 2 தரப்பினருடைய நம்ம வந்து செவிஸ் ஆயிடுச்சு, இது சரி அது சரி தப்பு அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுக்கணும்னா இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம வந்து பெருசாக வந்து ட்ரேடிங் பிளான் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த 23,500லேருந்து 23,800 வரலும் நம்ம ட்ரேடிங்க்கான எந்த ஒரு பிளானும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ என்ன தான் சார் பிளான் பண்ணோன்னா, இந்த 23,800க்கு மேலே வந்துட்டும் நம்ம வந்து ஒரு பையிங்க்கான ஒரு பிளான் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் அதில் ட்ரேட் எடுக்கலாம். அப்போ செல்லிங்க்கான பிளான் எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, இங்கே தான் வந்து ட்விஸ்ட்டு. செல்லிங்க்கான பிளான் நான் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் காமிக்க விரும்புகிறேன். அதாவது எங்கே லாஸ்ட்டாக வந்து சப்போர்ட் எடுத்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த MSCI இந்த ரீபேலன்சிங் இஷ்யூ இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பையிங்க்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்த்துக்கலாம். இது லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்துட்டேன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் இருக்காங்க, இங்கே சப்போர்ட் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து புஷ் பண்ண பையர்ஸை வந்து கடைசியாக கொண்டு போன இடங்கள் அதெல்லாம் இந்த 23,400 இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து இந்த இடத்துல கொண்டு போன புஷ் பண்ண இடங்கள். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு வரது சேஃபா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்மோஸ்ட் இங்கெல்லாம் பையர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா கூட இங்கேருந்து திரும்ப வந்து பையர்ஸ் புஷ் பண்ணி விட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதனால் எனக்கு வந்து ஷார்ட் சைடில் எந்த பிளானும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போது ஒரு பையிங்க்கான வாய்ப்புகள் அப்படின்னா இந்த 23,800க்கு மேலே ஒரு பையிங்க்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது. மேபி மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு இந்த மாதிரி ஆங்கிலே வரும். ஆனால் நான் வந்து இந்த ரிகவரில் வந்து நான் பையிங் பிளானை நான் எடுக்கலை, கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா இந்த ஜோனில் எனக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த ஏரியாவில் இதே தாண்டி மேலே வந்துச்சு அப்படின்னா ஓகே, நம்ம வேறு மாதிரி புது மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அந்த புஷ்ஷில் அதாவது இந்த பையிங் ஏரியாவில் ஃபுல் பாட்டம்லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது அவ்வளோ சேஃப் அப்படின்னு நான் கொஞ்சம் இதில் பின் வாங்கின இடத்துல இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கிறதுல. ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்க, திரும்ப மார்க்கெட் ஃபால் ஆச்சு, அகைன் புஷ் பண்ணாங்க, திரும்ப ஃபால் ஆச்சு, அகைன் புஷ் பண்ணி இந்த ஹையை உடச்சிட்டு திரும்ப ட்ரேட் பண்ணாங்க, கடைசி இன்னொரு ஹையை உடச்சிட்டு மேலே போய்ட்டு இது வரலாம். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக தான் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த 23,800க்கு தாண்டி க்ளோஸ் இருக்கிறாங்களாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸி பார்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த கீழே வந்து செல்லிங்க்கான பிளான் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் பையர்ஸ் இருக்காங்களா, பையர்ஸோட ஏரியா அது. எனக்கு வந்து செல்லிங் பிளான் எதுவும் இல்லை இந்த இடத்துல, ரைட்டுங்களா? வெயிட் ஃபார் ஒரு பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ பையிங்க்கான பிளானை பண்ணலாம், ரைட்டுங்களா? சரி, இப்போ பையிங்க்கான பிளான் வந்து இந்த ரேஞ்சிலே நம்ம பண்ணக்கூடாது சார், நம்ம இதுக்கு மேலேயே ஒரு பையிங்க்கான பிளான் பண்ணால் நீங்கள் குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணலாம். குவான்டிட்டி சைஸ் கம்மி பண்ணிட்டு 1:1 ரிஸ்க் ரேஷியோவில் நீங்கள் பண்ணுறதா பண்ணலாம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 பங்காக பிரிச்சுடுங்க. ஒரு 3 குவான்டிட்டி போட்டு வெரி லோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து பையிங்க்கான பிளான் பண்ணலாம். ஹை ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ லோ ரிஸ்க்கு கெப்பாசிட்டி இருக்கவங்க மட்டும் இந்த இதில் வந்து சின்ன குவான்டிட்டி ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன பிளான் பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு அந்த 1 hour டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எங்கே சப்போர்ட் இருக்குது தான் கேப் ரீஃபில் பண்ணிட்டாங்க. ஓகே,
அதாவது இந்த 25ஆம் தேதி இருக்குங்களா, ஸோ இந்த கேப்பை கடைசியாக வந்து ஃபில் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல, ரைட்டுங்களா. அப்போது இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இங்கேருந்து என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, டைம் ஃப்ரேம் கொஞ்சம் சின்னது பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்காக வர சொல்ல இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50% ரிகவர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதாவது லாஸ்ட்டாக அந்த புஷ் பண்ண இடம், இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுல, இங்கே வந்தாங்க பையர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கொண்டு போய்ட்டு நிற்க வைக்கிறாங்க. ஸோ இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆன ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துன்னா ஒரு ஸ்மால் ரிஸ்க் எடுத்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்கெட்டாக உங்களுக்கு அமையும். இந்த 54,800 பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் அமையும். ஸோ இந்த தூரத்தை நீங்கள் ஒரு டார்கெட்டாக புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஓகே, நிஃப்டி பேங்க்கில் இது என்னுடைய பிளான். டவுன் சைடு எதுவும் கிடையாது. டவுன் சைடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கேப் ரீஃபில் பண்ணிட்டாங்க இந்த ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து டவுன் சைடுக்கான பிளான் இல்லை, அப்பர் சைடுக்கான பிளான் தான். அப்பர் சைடு அப்படின்றப்போ இந்த ஏரியாவுக்கு மேலே இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 54,800 வரலும் நீங்கள் டார்கெட்டாக பார்த்து எக்ஸிட் ஆகலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் அப்படின்னா, சென்செக்ஸ்லேயும் ஒன்லி ஃபார் அப்பர் சைடு தான். உங்களுக்கு கிளியராக கான்ஃபிடென்ஸாக பண்ணணும் அப்படின்னா இந்த 75,600க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சாங்கன்னா கிளியராக இங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். அல்லது இந்த ரேஞ்சுக்குள்ளவே மார்க்கெட் வந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கணும். ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி இந்த 50%க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஸோ இந்த 50% ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா, இந்த 75,250 அந்த லெவல் சென்செக்ஸில். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா. சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.